ஒரு வேத பகுதி வாசித்து தியானிப்போம். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி சொல்லி நான் நினச்சேன். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 22:8 பாருங்கள். ஆதியாகமம் 22:8. அப்போ ஆபிரகாம் தேவன் தகன பலிக்கான பலியெல்லாம் என்ன பண்ணுக்குவார், பார்த்து கொள்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. 14வது வசனத்தில் பாருங்கள், அந்த நம்பிக்கையை நிறைவேறுகிறத அங்கே பார்க்குறோம். யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அங்கே தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு ஆபிரகாம் சொல்கிறார். இங்கே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி யெகோவா ஈரேன்னு என்ன பண்ணுறாரு, பேர் வைக்கிறார். ஸோ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு சொல்லிட்டு போனார். அங்கே கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறது, ஆண்டவர் மேலே நல்ல உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஐந்து காரியம் அவன் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு நல்ல காரியங்களையும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா, முதலாவது we all should love God. நம்ம எல்லாம் தேவனை என்ன பண்ணணும், நேசிக்கணும். அல்லேலூயா. லூக்கா 10:27 சொல்லப்பட்டிருக்குது, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் தேவனை அன்பு கூறுகிறவர்களாக, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக நம்ம காணப்படணும். அது ரொம்ப முக்கியம். அது முதல் காரியம். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம், we should seek his kingdom first. அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அவருடைய காரியங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மத்தேயு 6:33 எல்லாருக்கும் தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டவருடைய, அதனால தான் நம்ம ஓட் பண்ணுறது கூட ஆண்டவருடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்கு தடையில்லாதவர்களை நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுக்க முற்படுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ யாரும் நம்மளை உபத்திரவப்படுத்தக்கூடாது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறத யாரும் என்ன பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே செல்லணும், விரிவடைந்து கொண்டே செல்லணும். அதுக்கு நம்மளே நம்மள தவறான ஆட்களை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. ஸோ அதனால் அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தான் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தேடுகிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது we all should led by his spirit. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கு, ஆவியினால் நம்ம நடத்தப்படணும். அல்லேலூயா. ஸோ கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் எல்லாரும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியங்கள், முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவர்களாக இருக்கணும். மூணாவது, அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். நாலாவது ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ப்ரே கண்டினியூவலி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கிறவர்களாக நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த 5வது காரியம், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், விசுவாசமாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். யோவான் 14:1 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. ஸோ அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த காரியங்கள், இந்த 5 காரியம் ரொம்ப முக்கியம். முதலாவது, தேவனிடத்தில் அன்பு கூறணும். ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடணும். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். விசுவாசத்தோடு இருக்கிறவர்களாக இருக்கணும். எது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு 5 காரியம் சொல்கிறேன். உண்மை இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, விசுவாசம் இல்லாதவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. எபிரேயர் 11:6 பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது
கூடாத காரியம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபெய்த்லெஸ்னஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சரிங்களா? விசுவாசமின்மை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அடுத்து வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கவலை நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம கவலைப்பட்டோம்னா ஆண்டவரால் ஒன்றும் முடியாதுன்னு நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவரால் எல்லாம் கூடும், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அதான் ஆபிரகாம் வந்து யெகோவா ஈரேன்னு தேவனுக்கு பேர் வைத்தார். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஏன் கவலைப்படுறோம்? கவலைப்படக்கூடாது. அப்படி தான் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிற தைரியம், அந்த விசுவாசம் இருக்கிறப்போ எதுக்கு நம்ம வந்து கவலைப்படணும்? கவலைப்படக்கூடாது கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. மத்தேயு 6:31 சொல்லப்பட்டிருக்கு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வந்து பேசிக் நீட்ஸ், அத்தியாவசிய அடிப்படை தேவைகள். இதுக்காக என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு தான் நம்ம வந்து இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கவலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மூணாவது, ஃப்ளஷ்லி தாட் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மாம்ச சிந்தை நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களிடத்துல மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. மாம்சத்தின்படி எந்த ஒரு டிசிஷனும் வந்து என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. உங்களுடைய மாம்சம் வந்து சில நேரம் இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படி சொல்லும். மாம்சத்தின்படி நம்ம செயல்படக்கூடாது. ஆவியின்படி நடக்கிறவர்களாக தான் நம்ம வந்து இருக்கணும். ரோமர் 8:6 வந்து சொல்லப்பட்டிருக்கு, மாம்ச சிந்தை மரணம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மாம்ச சிந்தை நம்மகிட்ட வந்து எப்போவும் ஃப்ளஷ்லி தாட்டு, இந்த மாம்ச சிந்தையோடு தான் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளை வந்து நல்ல வழிக்கு நேராக நடத்தாது. நித்திய வழிக்கு நேராக நம்மளை நடத்தி கொண்டு செல்லாது. அது மரணத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போய்விடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாலாவது காரியம் எது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா, உலக சிநேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உலக சிநேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. யாக்கோபு 4:4 வந்து சொல்லப்பட்டிருக்கு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஸோ கிறிஸ்தவர்கள் நல்ல ஆவிக்குரியவர்களோடு நல்ல சிநேகிதர்களாக என்ன பண்ணலாம், இருக்கலாம். நீங்கள் நல்லா உங்களுக்குள்ளே நல்ல ஒரு ஃபெலோஷிப், உங்களுக்குள்ளே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்தாரோட, மற்ற ரிலீஜியன் பீப்புளோட நீங்கள் வந்து மிங்கிள் ஆகிறப்போ அவங்க சைடு இழுப்புண்டு போயிடக்கூடாது. சரிங்களா? அதான் உலக சிநேகம். அந்த பக்கம் வந்து இழுப்புண்டு போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து மரண வழிக்கு நேராக தான் நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் வித் த வேர்ல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. வி ஷுட் அவாய்ட் தட். அடுத்தது 5வது காரியம், இச்சை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இச்சை, லஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடாது. 1 யோவான் 2வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போமா? நம்ம ஏற்கனவே போன வாரமும் அதை நம்ம பார்த்தோம். 1 யோவான் 2:16-17, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். ஸோ இச்சை அப்படிங்கிறது, உலகம் அப்படிங்கிறது ஒரு நாள் என்ன பண்ணிடும், ஒளிந்து போய்விடும். ஸோ உலகத்தில் இருக்கிற நாம், அதனால தான் நம்ம வந்து தாமரை இலை தண்ணி போல் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இதில் ரொம்ப நம்ம பற்று வைத்து கொண்டு, இந்த உலகத்தின் பேரில் ரொம்ப உலக பொருட்கள் மேலே ரொம்ப பற்று வைத்து கொண்டு, இதில் ரொம்ப நம்ம இதுதான் எனக்கு சந்தோஷம், இதுதான் எனக்கு நிம்மதி அப்படி சொல்லி உலக பொருட்கள் அது மேலே நம்ம வந்து ஆசை வச்சுட்டு அதை இச்சித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம தேவனுக்கு பாத்திரவான்களாக இருக்க முடியாது. பரலோகத்துக்கும் நம்ம போக முடியாது. உலகமும் அது நிச்சயம்லாம் ஒரு நாள் ஒளிந்து போயிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது? விசுவாசமின்மை இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, அப்புறம் மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, உலக சிநேகம் இருக்கக்கூடாது, இச்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எது இருக்கணும்னு 5 காரியம் பார்த்தோம், எது இருக்கக்கூடாதுன்னு 5 காரியம் பார்த்தோம். இப்போ ஆபிரகாமுக்கு நேராக கடந்து வருவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ ஆபிரகாம் இதெல்லாம் ஏன் வந்து சொன்னேன்னா, ஆபிரகாம் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணார். அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார், விசுவாசம் உள்ளவராக இருந்தார், அவர்கிட்ட மாம்ச சிந்தை இல்லை, அவர் வந்து உலக சிநேகத்தோடு வந்து என்ன பண்ணல, இருக்கலை. அதனால தான் வந்து அந்த காரியங்களை வந்து நான் சொன்னேன். ஸோ முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒரு சில காரியங்கள், ஒரு 6 காரியங்களை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து முதல் காரியம் வந்து, ஆண்டவர் எப்பெல்லாம் ஆபிரகாமை வந்து அழைத்தாரோ அப்போல்லாம் வந்து அவர் அவைலபிளாக இருந்தார். whenever God calls Abraham, he said, here I am அப்படி சொன்னார். அல்லேலூயா. இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படி சொன்னார். நம்ம அப்படி இருக்கிறோமா? ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ரொம்ப பல காரியங்கள், இந்த மார்த்தாளை போல் பல காரியங்களில் ரொம்ப பிஸியாகி ஆண்டவர் கூப்பிட்றப்ப, இப்போ உட்காந்து ஜெபம் பண்ணு, இதுக்காக வந்து ப்ரேயர் பண்ணு, இப்போ பைபிள் வாசி, எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறப்போ
எனக்கு இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த உலக காரியங்களே நம்ம வந்து பார்த்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. இப்போ ஆண்டவருக்கு உகந்தவராக, ஆண்டவருக்கு ஒரு சிநேகிதர் போல ஆபிரகாம் வந்து என்ன பண்ணார், இருந்தார். எப்படி அப்படின்னா, ஆண்டவர் கூப்பிட்றப்பெல்லாம் இவர் இதோ அடியேன் அப்படி சொன்னார். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல அப்படின்னா, அவருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணணும், நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி பேசுகிறவராக இருக்கணும். அப்படின்னா தான் அவர் உங்களுக்கு சிநேகிதராக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இல்லைன்னா அவனுக்கெல்லாம் கால் பண்ணார் எடுக்கவே மாட்டான் அப்படி, அதெல்லாம் உண்மையான நண்பனே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபன்னுக்காக வேணால் அவன் சும்மா எடுக்க மாட்டான் வைக்க மாட்டான் அப்படின்னு, ஆனால் உள்ளதுக்குள்ளே உங்களுக்கு எதுக்கு எடுக்க மாட்டான், என்ன வேலை, நம்ம அவன் நண்பன் வேற சொல்கிறான், ஆனால் நம்ம கால் பண்ணால் எடுக்க மாட்டான் அப்படின்னு உள்ளதுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஆபிரகாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22:1 பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்றாரு. இதோ அடியேன், ஹியர் ஐ ஆம் ஓ லார்ட் அப்படி சொல்ல, கத்தாவே இதோ இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் கூப்பிட்றப்பெல்லாம் ஹியர் ஐ ஆம் ஓ லார்ட் அப்படின்னு நம்ம வந்து கத்தாவே இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். 46வது அதிகாரம் 2 பாருங்கள். ஆதியாகமம் 46:2, இதோ அடியேன் என்றான். யாக்கோபையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு, இதோ அடியேன் அப்படின்னு வந்து. ஸோ பைபிளில் ஒரு சில கேரக்டரை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்கள ஆண்டவர் கூப்பிட்றாரு. யாக்கோபைன்னு கூப்பிட்றாரு, ஆபிரகாமேன்னு கூப்பிட்றாரு. இன்னும் சொல்ல போகிறேன், ஸோ மோசேயை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. இவங்கெல்லாம் இதோ அடியேன் அப்படி சொல்லி உடனே ஆண்டவருக்கு அவைலபிளாக வந்து என்ன பண்ணுறாங்க, தங்களை காண்பிக்கிறாங்க. நான் இருக்கிற ஆண்டவரே சொல்லுங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து சொல்கிறாங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 3:4 and 10 வந்து பாருங்கள். யாத்திராகமம் 3:4-10 இப்படிப்பட்டவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக இருக்கணும். ஆண்டவர் கூப்பிடுகிறப்போ, ஆண்டவர் நம்மளை தேடுறப்போ நம்ம அவைலபிளாக இருக்கணும். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் அப்படி சொல்லலாம். சரிங்களா? ஸோ மோசே மோசே அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு, இதோ அடியேன். மோசேயும் ரொம்ப அவைலபிளாக இருந்தார். ஸோ இப்படி அவைலபிளாக இருக்கிற ஆட்களை வந்து பாருங்களேன், ஆண்டவர் அவர்களை பெரிய ஆளாக்கி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் வந்து விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறாரு. இப்போ மோசே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு பெரிய தலைவனாக ஆண்டவர் மோசேயை மாற்றினார். 1 சாமுவேல் 3:4 பாருங்கள். அங்கே சாமுவேல் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். அப்போ சாமுவேல் என்ன சொல்கிறாரு, 3:4, சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் அப்படி சொல்லலாம். சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்றாரு. சாமுவேல் உடனே இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். 10 அப்போ முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல. 20 நம்மளை அவைலபிள் ஆக்கும்போது ஆண்டவர்கிட்ட இதோ அடியேன் இருக்கிறேன், ஆண்டவரை சொல்லுங்கள் நான் கேட்குறேன், உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நம்மளை அவைலபிளாக மாற்றும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளை எக்ஸால்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் உயர்த்துகிறார். பார்த்தீங்கன்னா சாமுவேல் வந்து தீர்க்கதரிசி தான் அப்படின்னு, தான் முதல் பெயர்சபா மட்டும் அப்படின்னா சென்னை டு கன்னியாகுமரி, டெல்லி டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி அப்படின்ன மாதிரி, இந்தியானா காஷ்மீர் டு கன்னியாகுமரி, தமிழ்நாடுனா சென்னை டு கன்னியாகுமரி அப்படின்னு வந்து நம்மளாம் சொல்லலாம். ஸோ தான் முதல் பெயர் சபா மட்டும், எல்லை டு எல்லை வந்து அவர் பேர் சாமுவேல் வந்து தீர்க்கதரிசின்னு பிரபலமாகுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கர்த்தர் எப்போல்லாம் நம்மை கூப்பிடுகிறாரோ அப்போல்லாம் நம்ம சொல்லுங்க ஆண்டவரே இதோ இருக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம என்ன சொல்ல விரும்புகிறார் அதை வந்து கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏசாயா 6வது அதிகாரம் 8 பாருங்கள். ஏசாயா 6:8 ஏசாயாவே ஆண்டவர் கூப்பிட்றாரு. பார்த்தீங்களா, ஏசாயா ஹி மேட் ஹிம்செல்ஃப் அவைலபிள் டு த லார்ட். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், யார் நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாக போவா அப்படி சொல்லி கேட்கும்போது ஏசாயா சொல்கிறாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு வந்து சொல்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6 அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் வந்து சந்திக்கும் பொழுது பவுலோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறான், கேட்குறான்.
என்ன செய்ய சித்தம், இதோ அடியேன் அப்படி சொல்கிறாங்க. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஹல்லேலூயா. ஸோ அப்போ இப்போ இந்த ஆட்களெல்லாம் வந்து பாருங்களேன், ஆபிரகாம், மோசே, சாமுவேல், ஏசாயா, அப்போஸ்தலனாகிய பவுல், இவங்கெல்லாம் ஆண்டவர் வந்து த லார்ட் எக்ஸால்டட் தம் ஹைலி, ரொம்ப உயரத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார். இப்பொழுதும் நம்ம அவர்களை குறித்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பேசுகிறோம். அவர்களை குறித்து பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு அவர்கள் ரொம்ப முன்மாதிரியாக இருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்க ஆண்டவருக்கு அவைலபிளாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பெல்லாம் வந்து கூப்பிட்டாரோ அப்போல்லாம் இதோ அடியேன் இருக்கிறேன், சொல்லுங்க ஆண்டவரே என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறவர்களாக இருந்தாங்க. ஸோ உங்களையும் ஆண்டவர் கூப்பிட்டா, ஹல்லேலூயா, அப்படி உணர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லுங்க, நான் கேட்கிறேன், என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் வந்து பதில் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஆபிரகாம் அப்படி தான் இருந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் வாரியர்ஸ் அப்படி சொல்லி, ஃபெய்த்ஃபுல் ஒன்ஸ் அப்படி சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் ஒன்ஸ், எல்லா விசுவாசிகளுக்கும் தகப்பனாக ஆபிரகாமை ஆண்டவர் மாற்றிவிட்டார். ரெண்டாவது, ஆபிரகாம் வந்து செய்த ஒரு காரியம் வந்து என்னென்னா, ஹீ லெட் அ ப்ரேஃபுல் லைஃப். ஜப வாழ்க்கையை வந்து என்ன பண்ணார், அவர் வந்து வாழ்ந்தார். எங்கே போனாலும் ஆபிரகாமை வந்து ஊர் ஊராக வந்து என்ன பண்ணுறாரு, சுற்றுறார். ஆண்டவர் அப்படி தான் அவரை அழைத்து கொண்டு போகிறார். அப்போ ஒவ்வொரு ஊருக்குன்னு போகும்போதும் ஆபிரகாம் வந்து என்ன பண்ணாருன்னா, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறவராக இருக்கிறார். எந்த ஊருக்கு போனாலும் முதலாவது அங்கே போய் என்ன பண்ணிடுவார், ஒரு பலிபீடத்தை கட்டிடுவார். ஸோ நம்மளும் அப்படி தான், எங்கே போனாலும் அங்கே போய் நம்ம ஒரு ஜெபிக்கிற ஒரு இடம் கிடைக்குமா அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இடம் கிடைக்கலையா, அங்கே போய் சும்மா நின்றுனாலும் என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஆதியாகமம் 13:4 பாருங்கள். ஆதியாகமம் 13:4 ஆபிரகாம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறத பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அவன் உண்டாக்கின ஒரு பலிபீடம் அங்கே இருக்குது. அங்கே போய் என்ன பண்ணுறான், கர்த்தரை தொழுது கொள்கிறான். அங்கே போய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவனாக காணப்படுறான். அப்புறம் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிற ஒரு ஆளாக ஆபிரகாம் வந்து இருந்தார். ஸோ இதுவும் இந்த ப்ரேயர்ஃபுல் லைஃப்பில் தான் வரும். ஆண்டவருக்கு முன்னால் ஆபிரகாம் எப்பொழுதும் நிற்கிறவராக இருந்தார். இது ஆதியாகமம் 18:22 பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக நின்றான். சோதோமை நோக்கி போயிட்டாங்க, ஆபிரகாமோ நின்று கொண்டிருந்தான். தூதர்கள்லாம் சோதம் குமாராவை அழிக்க போயிட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக பின்னும் நின்று கொண்டிருந்தான். இன்னும் என்ன பண்ணுறான், ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான். அப்படி நின்னதுனால தான் லோத்தோட குடும்பத்தை காப்பாற்ற முடிஞ்சுது. தன்னோட அண்ணன் பையனோட குடும்பத்தை என்ன பண்ண முடிஞ்சு, ஆபிரகாமால் காப்பாற்ற முடிந்தது. ஹல்லேலூயா. ஸோ நம்மளும் அப்படி தான் ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கிறவர்களாக இருக்கணும். ஸோ நம்ம குடும்பத்தார் எல்லாருக்கும், நம்ம நண்பர்கள் எல்லாருக்காகவும் நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருக்கணும். ஸோ ஆபிரகாம் வந்து தன்னுடைய குடும்பத்தாருக்காக ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு, நிற்கிறார். லோத்துவை எப்படியாவது காப்பாற்றிடணும், இந்த பட்டணத்தை அழிக்க போகிறாங்க, லோத்துவை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படி சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நின்றாரு. அதற்கு ஏற்ற பலனை அவர் வந்து பெற்றுக்கொண்டார். லோத்தோட குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, சோதரம். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லோத்தோட மனைவி தப்பு பண்ணாங்க, ஒப்புத்துணா மாறிட்டாங்க. ஆனால் நம்ம அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக, ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பத்தாருக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக, அவர்களுக்காக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக நம்ம காணப்படணும் நிச்சயமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய நண்பர்களை ஆண்டவர் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பார். ஸோ அவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது அவசியம். அதே மாதிரி இதே அதிகாரத்தில் 20 ஆதியாகமம் 20:17-18 பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ ஆபிரகாம் வந்து ஜெபிக்கிறவராக இருந்தார். ஆபிரகாம் நிமித்தம், அந்த ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் அபிமெலேக்கு வீட்டில் யாரும் கற்பத்தரிக்காமல் போயிட்டாங்க. ஸோ அபிமெலேக்கு வந்து சாராள்கிட்ட தவறாக நடக்க பார்ப்பான். ஏன்னா அதுக்கு காரணம் ஆபிரகாம் தான். நீ வந்து நீ அண்ணன்னு சொல்லு, நான் உனக்கு தங்கச்சின்னு சொல்கிறேன் உன்னைய அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், அப்படி அவங்கள கொன்றுவாங்களோ இல்லை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயத்தில் வந்து இப்படி சொல்லும் பொழுது, அப்போ வந்து கர்த்தர் வந்து அபிமெலேக்கை வந்து சந்திக்கிறாரு. நீ வந்து இப்படி செய்ய துணிந்தது என்ன அப்படி சொல்லி கேள்வி கேட்குறாரு. அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரியாது, இது நான் தங்கச்சின்னு தானே நினச்சேன் அப்படி சொல்லி, இல்லை மனைவி அப்படி சொன்ன பிறகு சரி அப்படி சொல்லிட்டு எல்லாம் அனுப்பி விட்டாச்சு. ஆனாலும் ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரோட அந்த அபிமெலேக்கு ராஜா, ஒரு பார்வோன்,
அவருடைய குடும்பத்தில் எல்லாருடைய கற்பத்தையும் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் அடைத்து விட்டார். இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லி கேள்விப்பட்ட போது ஆபிரகாம் தேவனை நோக்கி என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு, கற்பங்கள் திறக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ ஜெபம் பண்ணால் கற்பம் வந்து என்ன பண்ணுது, கண்டிப்பாக திறக்க தான் செய்கிறது. ராகேலுக்காக யாக்கோபு வந்து என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. சாராளுக்காக ஆபிரகாம் வந்து ஜெபம் பண்ணுறாரு. நானா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறேன், கர்த்தர் அல்லவோ அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து சாராளுடைய கற்பத்தையும் ஆண்டவர் திறந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதை நம்ம தேவ மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அவங்களுக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காகவும். ஆபிரகாம் தனக்காக மாத்திரம் இல்லை, தன்னுடைய மனைவிக்காகவும் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காக எல்லாருக்காகவும் வந்து என்ன பண்ணார், ஜெபிக்கிறவராக இருந்தார். நாமும் அப்படி இருப்போம். ஹல்லேலூயா. நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் பார்க்குற எல்லாருக்காகவும் ஆத்தும பாரத்தோடு நம்ம வந்து ஜெபிப்போம். அடுத்ததாக மூன்றாவதாக ஆபிரகாம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார், ஜெபிக்கிறவராக இருந்தார், கீழ்ப்படுகிறவராக இருந்தார். ஆதியாகமம் 22:2-3 வசனங்களை பாருங்கள். குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் அப்படி சொல்லப்பட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீ போய் பலியிடு, தகன பலியிடுன்னு சொல்கிறாரு. தகன பலியிடுவதற்கு தேவன் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அப்படி கீழ்ப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆபிரகாமை போல நம்மளும் வந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு அப்படி கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம வந்து இருப்போம். நிச்சயமாக தேவன் செய்கிறது எது அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். அது நம்மளுக்கு வந்து சில நேரம் பார்க்குறப்போ, என்ன இப்படி இதை போய் செய்ய சொல்கிறாரே, இப்படி நடக்குது என்னுடைய வாழ்க்கையில் அப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சில நேரம் நம்ம அப்படி யோசிப்போம். ஆனால் எல்லாமே நன்மைக்காகத்தான். அல்லேலூயா. சோதரம் மகனை போய் எப்படி, இது நிச்சயமாக ஆண்டவராக இருக்க பிசாசாக இருக்கும் அப்படி சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், ஆபிரகாம் நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, நீ போய் மோரியாவில் மலையில் போய் என்ன பண்ணு, நீ வந்து பலியிடு அப்படி வந்து சொல்கிறப்போ அப்படியே வந்து கீழ்ப்படித்து போனால். ஆனால் தேவன் அது பாதகமாக இருந்தாலும் அதை சாதகமாக நன்மையாக ஆண்டவர் அந்த காரியத்தை மாற்றினார். அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் அது மாதிரி தான் சில காரியங்கள் நம்ம வந்து நினச்சி பார்க்கும்போது, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்திருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம யோசிப்போம். ஆனால் எது நடந்தாலும் அது ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருந்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமும் அதை தான் என்ன பண்ணுறார், ஆண்டவருக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து விட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிறவராக இருந்தார். அப்படி தான் நம்மளும் இருக்கணும். இயேசுவே அப்படி தான் இருந்தார். பிலிப்பியர் 2:8 வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அப்படி சொல்லப்பட்டுது. அல்லேலூயா. பிலிப்பியர் 2:8 பாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படுகிறார். சிலுவைக்கெல்லாம் நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம், வேற ஏதாச்சும் ஒரு டெத்தை பிளான் பண்ணுங்க, இந்த டெத்து வேணாம், இந்த மரணம் வேணாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ, பிதாவின் சித்தம் என்ன, அதுக்கு அப்படியே வந்து கீழ்ப்படிந்தார். ஸோ நம்ம ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய சித்தம் நிச்சயமாக நன்மையாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ பார்க்குறதுக்கு தீமையாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஏன்னா இப்படி ஒரு விகற்பமாக இருக்கும், விசித்திரமாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே நன்மைக்காகத்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:8 பாருங்கள். எபிரேயர் 11:8, கீழ்ப்படிந்து என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொல்கிறப்போ சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, அப்படியே ஆண்டவர் கீழ்ப்படிந்து, போகிற இடம் என்னதுன்னே தெரியாது, என்ன வழினே தெரியாது, ஆனாலும் கிளம்பி போயிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால தான் ஆண்டவர் அவரை விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றி வைத்திருக்கிறார். ஸோ ஆதியாகமம் 22:18 ஆண்டவரே ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்கிறாரு. ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்களையும் வழங்குகிறத அங்கே பார்க்குறோம். ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவருக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாருங்கள். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும்
அந்த ரட்சிப்பு வந்திருக்குது அப்படின்னா அது யார் மூலமாக தான்? ஆபிரகாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே இப்போ யாருடைய பிள்ளைகளாக வந்து மாறுகிறோம்? ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறும். லாசரு மரித்த பிறகு எங்கே யார் மடியில் போய் உட்கார்ந்தாரு? ஆண்டவர் அவரை தேற்றுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸோ நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். ஸ்தோத்திர கர்த்தரால். அந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்ததுனால, ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உன் மூலமாக தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல், கீழ்ப்படி தான் மேற்படி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. கீழ்ப்படி தான் நம்ம கண்டிப்பாக மேற்படிக்கு போகலாம். ஸோ 4வது காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது வந்துன்னா, ஹி ஸ்போக் த வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாச வார்த்தைகளை ஆபிரகாம் வந்து பேசினார். 22:5 பாருங்க. 22:5 ஆதியாகமம். உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் அப்படி சொல்றாரு. விசுவாச வார்த்தை வந்து பேசுகிறவர்களாக இருக்கணும். ஐயோ இதெல்லாம் அவ்வளோதான், இப்படிலாம் பண்ணோம்னா சோழி முடிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா. பாசிட்டிவாக பேசுகிற விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கணும். ஐயோ இப்படியா பண்ணோம் அவ்வளோதான். சில பேர் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்கள போய் பார்க்க போவாங்க. இப்படி தான் அவங்களுக்கும் நடந்துச்சு. அப்போ 1-2 நாளில் அவங்க போயிட்டாங்க அப்படியும். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப இது மாதிரிலாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. விசுவாச வார்த்தைகளை அவங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக தான் பேசணும். ஃபெய்த்ஃபுல் வேர்ட்ஸை தான் நம்ம பேசணும். விசுவாச வார்த்தைகளை தான் நம்ம வந்து பேசணும். அங்கே உட்காந்து அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் நடந்த கதை இதெல்லாம் வந்து அங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. திரும்பி வருவோம். விசுவாச வார்த்தையை பேசினார் ஆண்டவர். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படணும் பேர் வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து அவருக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் திரும்பி வந்தாங்க. 1 யோவான் 5:4-5 4வது வசனம் 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆமாம், தேவனால் பிறந்தவர்கள்லாம் உலகத்தை என்ன பண்ணுவாங்க? ஜெயிப்பாங்க. நம்முடைய விசுவாசமே இல்லை போதும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே அவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கோம். அவர் தேவனுடைய குமாரன், இவர் தான் வந்து மனுஷகுமாரன், இவர் தான் தேவகுமாரன், பிதா தான் இவரை அனுப்பினார் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து மேலே அவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனை தவிர வேற யார் உலகத்தை ஜெயிப்பா அப்படி சொல்லி கேட்கிறார் யோவான். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான். ஸோ விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இருந்தால் நம்ம பாசிட்டிவாக தான் என்ன பண்ணுவோம்? பேசுவோம். விசுவாசம் இல்லாதவர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? நெகட்டிவான காரியங்களை பேசுவாங்க. இது அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், இது ரொம்ப டேஞ்சரு, அது ஆபத்து, இங்கே கொண்டு போய் விட்டுரும், அங்கே இப்படி ஆகிடும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? எங்கெங்கோ நம்மளை ரொம்ப சுத்த விட்டுருவாங்க. ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் பாசிட்டிவாக பேசி நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவும் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவங்களா நீங்கள் வந்து இருங்க. பாசிட்டிவாக பேசுகிறவங்களாக இருங்க. அப்படி நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? நிலைத்திருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் வந்து நெகட்டிவாக பேச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? விலகி போக ஆரம்பிச்சிடுவாங்க. நல்லா பாசிட்டிவாக ஃபெய்த்ஃபுல் வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து பேசும்பொழுது பைபிள்லேருந்து உதாரணங்கள் எடுத்து இப்படி தான் இருந்தாங்க, ஆனால் இப்படி வந்தாங்க அப்படி சொல்லி கீழேருந்து மேலே வந்த அந்த காரியங்களெல்லாம், அந்த கதைகளெல்லாம் நீங்கள் வந்து சொல்லும் பொழுது, பாசிட்டிவாக நீங்கள் வந்து சொல்லும்போது உங்களிடத்துல நண்பர்கள் நிலைத்திருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோதரம். வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் நம்முடைய வாயில் இருக்கணும். விசுவாச வார்த்தை தான் நம்முடைய வாயில் இருக்கணும். அடுத்தது 5வது காரியம் ஆபிரகாம்கிட்ட இருந்தது, விசுவாசமாக இருந்தார். ஆபிரகாம் விசுவாச வார்த்தைகளை வந்து பேசினார். அவரிடத்துல விசுவாசம் நிறைய இருந்துச்சு. விசுவாசம் நிறையா இருந்துச்சு. ஆதியாகமம் 24:7 பாருங்கள். ஆதியாகமம் 24:7. தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். எவ்வளோ விசுவாசம் இருந்தால் இப்படி சொல்லுவார்? தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக என்ன பண்ணுவார்? அனுப்புவார். அவ்வளோ விசுவாசம். அது ஆண்டவர் செய்வேன்னு அவர்கிட்ட சொல்லலாம் இல்லை. ஆண்டவர் எது சொல்ல, நான் வந்து நீ எலியாசரை அனுப்பு, நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன்னு ஆண்டவர்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் வந்து இவர் விசுவாசத்தோடு சொல்கிறாரு. விசுவாசம் அவர்கிட்ட கொட்டி கிடக்குது, நிறைய இருக்குது விசுவாசம். அதனால்
விசுவாச வார்த்தையை வந்து சொல்கிறாரு. தம்முடைய தூதனை கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார், உனக்கு முன்பாக அனுப்புவார். நீ போ, என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை தேடு அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். யாக்கோபு 2:22 இருந்து பாருங்கள். யாக்கோபு 2:22. கிரியைகள்னாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். he had faith in the Lord. ஹல்லேலூயா. அவருக்கு கர்த்தர் மேலே அவ்வளோ விசுவாசம் இருந்துச்சு. அதனால் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்புறம் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன்னும் அழைக்கப்படுறான். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்ததுனால அது அவனுக்கு நீதியாகவும் என்னப்படுது, சிநேகிதனாகவும், கர்த்தருக்கே தேவனுக்கே சிநேகிதனாகவும் ஆபிரகாம் வந்து மாறுகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எபிரேயர் 11வது அதிகாரம் 8-13 முடிய உள்ள வசனங்கள். அதுலேயும் இந்த ஆபிரகாமை குறித்து தான், அவர் எவ்வளோ விசுவாசம் ஆண்டவர் மேலே வைத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணமாக இருக்கும். 8 நம்ம 8 வாசித்துட்டோம். 9 பாருங்கள். விசுவாசத்தினாலே பாருங்களேன், எல்லாரும் விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே சாராள். ஹல்லேலூயா. அவங்களாம் பயங்கர விசுவாசம் இருந்துச்சு. அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருந்துச்சு. அவங்க விசுவாசத்தோடே இருந்தாங்க, விசுவாசத்தோடே மரித்தாங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கணும். இருக்கிறப்ப ஆண்டவர் மேலே நல்ல அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசத்தோடு இருக்கணும். அதே நம்பிக்கையோடு தான் நம்மளும் மரிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ நல்ல ஒரு உதாரணம். விசுவாசத்தோடே இருந்து விசுவாசத்தோடே மரித்ததுக்கு ஆபிரகாம் சாராள் நல்ல ஒரு உதாரணமாக இருந்தார். கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாரும் அப்படி தான் வந்து நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல விசுவாசத்தோடே இருந்து விசுவாசத்திலே மரிக்கிறவர்களாக இருக்கணும். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படி நம்ம விசுவாசத்தோடே இருந்து விசுவாசத்திலே நம்ம வந்து மரித்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் போக முடியும். சில பேர் வந்து விசுவாசத்தில் வாழ்க்கையை தொடங்குவாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முடிக்கும்போது அவங்கள்ட்ட விசுவாசமே இல்லாமல் போயிடும். அவிசுவாசியாக மாறி மரித்து போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம இடத்துல ஆண்டவர் விசுவாசத்தை துவங்கி இருக்கிறாரு, அதை காத்துக்கொள்ளணும். அது விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், விசுவாசத்திலே நடக்கணும், விசுவாசத்திலே மரிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். மாறிடக்கூடாது. கடைசி நாட்களில் சூழ்நிலைகள் மாறும்போது, ஏதாச்சும் ஒரு கஷ்டம் நஷ்டம் உபத்திரவங்கள் தான் வரும்போது உடனே ட்ராக் மாறிடக்கூடாது. மாறி அவிசுவாசியாக நம்ம மாறிடக்கூடாது. ஒரு சில அனுபவங்கள் எனக்கு உண்டு. அங்கே நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அதுக்கு ஏன் இவங்க இப்படி மாறிட்டாங்க, கிறிஸ்தவர்களாக இருந்து ஏன் இப்போ இப்படி மாறிட்டாங்க அப்படி சொல்லி நான் எங்கள் அப்பாவை பார்த்து சின்ன பிள்ளையில கேட்டிருக்கேன். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து அப்படி தான் அவங்கள்ட்ட பேசி அறிந்த காரியத்தை எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க. என்னென்னா, இவங்க அப்படி தான் ஆண்டவரை நல்லா ஆராதிச்சிருக்கிறாங்க, ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க குழந்தைக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒன்றுமே நடக்கலை. பல வருஷம் ஆச்சு, 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்படிங்கிறப்போ எதுவும் நடக்காதனால அவங்க வந்து உலகத்தாரோட சொல்ல கேட்டு அங்கே போய் அதை செஞ்சால், இங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தார் சொல்கிறதை கேட்டு அவங்க பேச்சை கேட்டு போனப்போ குழந்தை பிறந்துருச்சான். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதை விட அது பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அங்கே போயிட்டாங்க. சில நேரம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நம்மளை வந்து சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுவார், கொஞ்சம் டிலே பண்ணத்தான் செய்வார். சரி, அது நடக்காமலே போனாலும் ஆண்டவரை விட்டு எப்படி போக முடியும்? போகக்கூடாது. நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு நடக்கலை. சில நேரம் அதான் ஆண்டவர் வந்து 3 விதமாக ஆன்சர் பண்ணுவார்னு நம்மளுக்கு தெரியும். சில நேரம் ஆண்டவர் வந்து நம்மள எஸ்ன்னு சொல்லுவார், சில நேரம் நோ சொல்லுவார், சில நேரம் டிலே பண்ணிக்கிட்டே இருப்பார், வெயிட் பண்ண வச்சுட்டே என்ன பண்ணுவார் இருப்பார். அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். நோ சொன்னால் அது நம்மளுக்கு ஃபிட் ஆகாது, சரியாகாதுன்னு அர்த்தம். எஸ்ன்னு சொன்னால் ஓகே, அவருடைய சித்தம் அப்படி சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். டிலே பண்ணுறாரு அப்படின்னா நம்ம விசுவாசத்தை பெருக பண்ணுறாரு, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறாருன்னு அர்த்தம். அதனால தான் டிலே பண்ணிகிட்டு இருக்கிறாரு, வெயிட் பண்ண வைக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி அவன் வந்து ரெடியாக இருக்கான். கிறிஸ்தவர்களை அங்கே மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறான், அவன் ரெடியாக இருக்கான். பிசாசு வந்து அங்கே ஒன்றுமே நடக்கலையா, இங்கே வா எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், இங்கே மாறின உடனே ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை வந்து அவனாலேயும் அற்புதம் வந்து என்ன பண்ண முடியும், நல்லா செய்ய முடியும். அதனால தானே எல்லாம் கூட்டம் கூடுது மற்ற இடங்களில். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பு மரியாதை, அந்த கணம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை வந்து
மற்றவங்க எடுக்க வைக்கிறான் பாருங்க பிசாஸ். இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தான் எல்லா கன மகிமையும் போகணும். இப்போ மரியாளுக்கு போயிடுச்சுன்னா வேளாங்கண்ணின்னு ஒரு இடத்த ரெடி பண்ணு, அங்கே மரியாள் வந்து பேசினதா சொல்லு, கதையை விடு. பைபிளில் எங்கேயாச்சும் இருக்கா அந்த ஸ்டோரியெல்லாம்? ஒன்றும் இருக்காது. இவங்களாம் ஒரு கற்பனை கதையை வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியதான், எல்லாம் பண்ணிக்க வேண்டியதான். சரி, உண்மையிலே நடந்தாலும் மரியாள் அற்புதம் செய்ய முடியுமா? மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துட்ட தான் வந்து கேட்டாங்க, எப்பா திராட்சை ரசம் தீந்து போச்சு, ஏதாச்சும் செய்ப்பா அப்படின்னாங்க. எப்படி மரியாதை கும்பிட்றாங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் இயேசு ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. பிசாசு வந்து என்ன பண்ணுறான்னா, அவர் ஒருவரே எல்லாம் கிடையாது, இங்கே கொஞ்சம் பாதியை ஷேர் பண்ணு அப்படின்னு ஷேர் பண்ண வைக்கிறான். அப்போ எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அப்படிங்கிறதுலேருந்து ஷேர் பண்ண வச்சா என்ன ஆகும்? அவருக்கு கொடுக்க வேண்டிய அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்காம போயிடுவோம். இங்கே பாதியை வந்து கொடுக்குறப்ப அப்புறம் இங்கே நம்பிக்கை பெருகுது. மரியாள் கிட்ட, மரியாள் யார்? ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம், அவ்வளோதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் யார்? மரியாளே யார்கிட்ட போய் நின்னாங்க, யார் மூலமாக தான் அற்புதம் நடந்துச்சு, அதை ஜனங்கள் உணரணும். ஸோ அப்படி ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி இப்போ பாருங்கள், கூட்டம் கூட்டமாக நம்ம சர்ச்செல்லாம் எம்டியாக கிடக்குது, ஆனால் அங்கே கூட்டம் குமியுது. ஏன்னா பிசாசோட வேலை. இங்கே போய் கர்த்தருக்கு கனமகிமை செலுத்திக்கிட்டு இருக்காத, இங்கே வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க, இங்கே வந்து இங்கே பண்ணு, இவங்க மேலே நம்பிக்கை வையின்ட்டு நம்பிக்கை அப்படி மாத்திரம் பாருங்க, விசுவாசத்தை மாத்திரம். நம்ம யார் மேலே விசுவாசம் வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? யார் விசுவாசத்தை நம்மில் துவங்குகிறவர்? பைபிள் சொல்லுது, விசுவாசத்தை நம்மில் துவங்குகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அல்லேலூயா. அவர் தான் விசுவாசத்தை நமக்குள்ள துவங்க. அந்த விசுவாசத்தை கொண்டு வேற யாருக்கிட்ட கொண்டு நம்ம வைக்கணும்? நம்ம சீஷர்கள் மேலேயே நம்ம வைக்கக்கூடாது. புனித மெக்கேலையாவே, புனித அவர் பேதருக்கு என்னமோ ஒன்று சொல்லுவாங்களா, ஆசியில் பேதருக்கு ஒன்று சொல்லுவாங்க, அவளுக்கு நம்ம கொஞ்சம் மாற்றி வரும் அந்த பேரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். அவங்க யார்? அவங்க கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர்கள். அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவால தேர்ந்தெடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவால பயன்படுத்தப்பட்டவர்கள். மரியாள் பிதாவினால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. மரியாள் பிதாவினால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். ஸோ பயன்படுத்தப்பட்ட பாத்திரத்தை எப்படி கடவுளாக மாற்ற முடியும்? அதுதான் ஆர்சியில் அந்த தப்பை தான் வந்து என்ன பண்ணுறாங்க. புனிதர்கள்லாம் வந்து கர்த்தரால இயேசுவால் பயன்படுத்தப்பட்டவர்களை சாமியாக மாற்றிட்டா, கடவுளாக மாற்றிட்டா, அது நல்லது கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இப்போவும் நம்மளை பாஸ்டர்கள் ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. விசுவாசிகள் நீங்கள் போய் ஜெபம் பண்ணாலும் ஒரு அற்புதம் நடக்குது. அப்போ நீங்கள் இறந்த பிறகு உங்களை கடவுளாக மாற்றிடலாமா? அப்படி தான் மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தான் கன மகிமை எல்லாம் போய் சேரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் மூலமாக தான் எல்லாமே இந்த உலகத்தில் நடக்குது. கர்த்தர் மூலமாக தான் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது. அவருக்கு தான் துதிக்கான மகிமையை நம்ம வந்து என்ன பண்ணணும்? செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஸோ அப்போ அந்த விசுவாசத்தை துவங்கினவரிடத்துல தான் நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே, அவர் மேலே இருக்கிற விசுவாசத்திலே நடக்கணும் இந்த வாழ்க்கை முழுவதும். அதிலே நம்ம மறிக்கணும். அப்படின்னா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த விசுவாசம் மாறி வேற எங்கேயாச்சும் போய் சீசர்கள் மேலே விசுவாசம் வைக்கிறது, பாஸ்டர்கள் மேலே விசுவாசம் வைக்கிறது, யார் நமக்கு ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சோ அவங்க மேலே விசுவாசம் வைக்கிறது, அப்புறம் வந்து அவங்க வந்து ஜெபம் பண்ணா தான் நடக்கணும், அவங்களே வந்து என்ன பண்ணுறது, முக்கியத்துவப்படுத்துறது, அது மாதிரி இருக்கணும். அவங்க மூலமாக யார் அற்புதம் செஞ்சா அவரை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் தான் நமக்கு முக்கியம். இங்கே உள்ளவங்கெல்லாம் நிலையானவங்க இல்லை, தற்காலிகமானவர்கள். நான் இருப்பேன், இல்லாமல் போவேன். உங்களுக்காக ஜெபம் பண்ண ஒரு அக்கா இருக்கும், இல்லாமல் போவோம். உங்களுக்காக ஜெபம் பண்ண ஒரு அண்ணன் இருப்பான், இல்லை தம்பி இருப்பான், இல்லாமல் போவான். கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார். சதா காலங்களிலும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேலே தான் நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். அப்போ இப்படி அந்த பிசாசும் அற்புதம் செஞ்சு இழுத்துறான் பாருங்களேன். இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கற்பம் தரிக்கலை. அங்கே போனவுடனே கற்பம் தரிக்குது, குழந்தை பெற்றுட்டாங்க. 3 பிள்ளைகள் ஒரு காய்கனி கடை வச்சுருக்குறாங்க. நாங்கள் போய் அவங்க கடையில் தான், அங்கே ஊரில் இப்போ காய்கனி கடை இருக்குதான்னு தெரில, ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அவங்கள்ட்ட தான் காய்கனிலாம் வாங்குவோம். இப்போ ஏன் கிறிஸ்தவர்கள் இப்படி மாறுறாங்க கேட்டால் இப்படி போயிட்டாங்க. நம்ம
ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் யார் என்பதற்காக அவரை தேடுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். கல்வாரி சிலுவையில் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்த தெய்வம். அல்லேலூயா, எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நித்திய ஜீவனுக்கு நேரம் நம்ம நடத்திட்டு இருக்கா. பரலோகத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறவர். இதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. எனக்கு சேர் தரல, எனக்கு ஃப்ரிட்ஜு தர மாட்டேங்கிறாரு, நான் கிறிஸ்தவத்தை விட்டு போகிறேன், எனக்கு பிள்ளை தர மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு போனால் என்ன அர்த்தம்? இதை விட ரட்சிப்பு பெருசு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எது நிலையான ஆசீர்வாதம், எது நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஆசீர்வாதம், அதையே தேடுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் தான் ஆபிரகாம், சாராள். அவங்க பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், சீசர்கள் எல்லாரையும் எடுத்துக்கணுங்க. அவங்களுக்குள்ள வீடுகளெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீட்டில் இருந்திருப்பாங்க? ஏதோ குடிசை வீட்டில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அவங்களாம் பெரிய மாட மாளிகை பேலஸ் மாதிரி வீடுகள்லாம் வந்து அவங்களாம் கிடையாது. லைஃப் ஸ்டைலும் அப்படி ஒரு பெரிய ரிச்சான அப்படிலாம் லைஃப் ஸ்டைலும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க விசுவாச வீரர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. வாழ்க்கை இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை அவங்க முக்கியப்படுத்தி பார்க்கல. ஆண்டவர் எனக்காக என்ன செய்தார் அதை தான் பார்த்தாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் எனக்காக என்ன செய்து முடித்தார், சிலுவையில் என்ன செய்து முடித்தார், சிலுவையை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலுவையை நோக்கி பார்க்கும்போது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் அதெல்லாம் குப்பையாக தோன்றும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்கிறார். அல்லேலூயா, எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன் அப்படி சொல்கிறார். நஷ்டம் என்று எண்ணுகிறேன் இதெல்லாம் அப்படி சொல்கிறார். இதெல்லாம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். சில பேர் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக சர்ச்சுக்கு வராங்க, அப்படி கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஆண்டவரை விட்டு போயிடறாங்க. அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம், வேதனைக்குரிய காரியம். ஆண்டவர் யார்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை வைத்து நம்ம எல்லாரையும் மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையில் மரிக்க வைத்து நம்ம எல்லாரையும் பரலோகத்திற்கு பாத்திரவான்களாக நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை இந்த காரியத்துக்காக தான் நம்ம தேட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சின்ன ஒரு காரியத்துக்காக தேடி அது நடக்கலை அப்படிங்கிறப்போ ஆண்டவரை விட்டு போகிறவர்களாக இருந்தால் அவருடைய நிலைமை முன்னிலைமையை பார்க்கிலும் கேடுள்ளதாக மாறிவிடும். ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாச வீரராக ஆபிரகாமை போல இருக்க. கடைசியாக ஒரு காரியம் வந்து என்னென்னா, அடுத்த தலைமுறைக்கு விசுவாசத்தை கடத்துகிறவர்களாக, பாஸ் பண்ணுறவர்களாக ஆபிரகாம் வந்து இருந்தார். he passed his faith to the next generation. அடுத்த தலைமுறைக்கு. அதான் ஆண்டவரே சொல்கிறாரு. ஆண்டவரே வந்து சொல்கிறாரு, இப்படி பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சு தான் இவனை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்கிறாரு. அந்த வசனத்தை பாருங்கள், ஆதியாகமம் 18:19 பாருங்கள். ஆண்டவரே சொல்கிறார், இவன் வந்து இப்படி விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவான் அப்படி தெரிஞ்சு தான் தெரிந்து கொண்டேன். எப்படி சொல்ல பாருங்களேன், நான் அறிந்திருக்கிறேன் மற்ற அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தன்னுடைய பிள்ளைகள், அவங்க யார், நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகள் வீட்டாருக்கும் என்ன சொல்ல கட்டளையிடுறான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்கணும் அப்படி சொல்லி அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆலோசனை சொல்கிறான். இப்படி தான் நீங்கள் நடக்கணும், கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இதை அறிந்து ஆண்டவர் ஆபிரகாமை வந்து என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொள்கிறாரு. அப்போ நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன அறிந்திருக்கிறார், நம்மளை வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா நல்ல ஒரு அபிப்பிராயத்தோட இவன்கிட்ட சொன்னால் இதை செய்வான் அப்படி சொல்லி தான் நம்மளை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொள்கிறார். அதுக்கு பாத்திரம், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இயேசுவை என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை ஷேர் பண்ணுகிறவர்களாக நம்ம வந்து காணப்படணும். ஸோ நீங்கள் இப்போ அகாடமிக் இயர்லாம் உங்களுக்கு முடிகிற நிலைமைக்கு அடுத்த செட்டு வரும். அடுத்த செட்டுக்கு ஆண்டவரை குறித்து என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லணும். அடுத்த செட்டில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருந்தால் இங்கே ஒரு சர்ச் இருக்குன்னு இங்கே கூட்டு வந்துடணும். அல்லேலூயா. அவங்க ஆவியில் வளருவதற்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஆபிரகாமை போல் அடுத்த தன்னுடைய பிள்ளைக்கும் தன்னுடைய வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் காத்து நடவுங்கள், கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் அப்படின்னு கட்டளை எடுக்கிறான். ஸோ நீங்களும் அப்படி தான் வந்து அகாடமிக் இயர் முடியும் போது அடுத்த புது ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை
குறித்து அறிவித்து அவங்கள பிரிங் தம் டு ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட அவர்களை என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். அந்த பாடல் நம்ம வந்து பாடினோம். நாங்கள் சும்மா இது மாதிரி பிரசங்கத்துக்கு அப்படின்லாம் நான் எடுக்கலை, சும்மா ஒரு சாங்கு, வர்ஷிப் சாங்கு கேட்டுக்கிட்டு இருந்தோம். நிறைய பாடல்களை வந்து கேட்டுகிட்டே இருப்போம். அப்போ இந்த வாரம் இந்த பாட்டு பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும், டச்சிங்காக இருக்குது. ஒரு சில பாடல்களை வந்து பாடும்போது இது ஆராதனைக்கு பாடணும் அப்படின்னு உடனே தோணிடும், உணர்த்தப்படுவோம். உடனே அந்த பாட்டை வந்து என்ன பண்ணிடுவோம், எடுத்துருவோம். அப்போ தான் ஆபிரகாமுக்கு செய்தவர் உனக்கும் செய்வார், நிச்சயமாக செய்வார் அப்படின்னு அந்த வார்த்தை இந்த மெசேஜுக்கு ரொம்ப ஏற்றதாக அது இருந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவராக ஆபிரகாம் வந்து என்ன பண்ணார், இருந்தார். 6 காரியத்தை நம்ம வந்து பார்த்தோம். முதலாவது, ஆண்டவர் எப்பெல்லாம் ஆபிரகாமை கூப்பிட்டாரோ அப்பெல்லாம் அவர் வந்து செவி கொடுத்தார். இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படி சொல்லி என்ன பண்ணார், சொன்னார். அப்படிப்பட்டவர்களாக நாமும் இருக்கணும். ரெண்டாவது, ஆபிரகாம் வந்து என்ன பண்ணாரா, ஒரு ஜெப வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் வந்து எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை வந்து கட்டினார், ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டார். மூன்றாவது, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராக வந்து இருந்தார். அல்லேலூயா. அதனால் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லி, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், ஜாதிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எதனால்? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால. ஆண்டோடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாமும் காணப்படுவோம். நாலாவதாக, ஆபிரகாம்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா, விசுவாச வார்த்தைகள் இருந்தது. விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவராக ஆபிரகாம் இருந்தார். நானும் பிள்ளையாண்டனும் போயிட்டு பலியிட்டுட்டு திரும்ப வருவோம் அப்படி சொன்னார். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அப்படி சொல்லி விசுவாச வார்த்தைகளை ஆபிரகாம் வந்து என்ன பண்ணார், பேசினார். நம்மளும் அப்படியே பேசுவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஐந்தாவதாக, அவர்கிட்ட அதிகமாக விசுவாசம் இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். ஆபிரகாம்கிட்ட அதிகமாக விசுவாசம் இருந்தது. அதில் தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். விசுவாசத்திலே நடந்து விசுவாசத்திலே மரித்தான். விசுவாசித்தான், அது அவனுக்கு தேவனுடைய நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் அப்படி சொன்ன விசுவாசத்தினாலே இது நடந்தது. அடுத்தது, விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு அவர் பகிர்கிறவராக, அல்லேலூயா, பாஸ் பண்ணுகிறவராக இருந்தார். எல்லாரும், என்னுடைய வீட்டார் எல்லாரும், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் நீதியும் நியாயத்தையும் காத்து நடக்கணும், தேவனுடைய வழியை காத்து நடக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டான். அல்லேலூயா, கட்டளையே போடுறாரு. ஆண்டவருடைய வழியில் தான் நம்ம எல்லாரும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. நாமும் அப்படியே காணப்படுவோம். உங்களுக்கும் கல்யாணம் ஆகும், நீங்களும் குழந்தைகள்லாம் பெற்றெடுப்பீங்க. நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் என்ன பண்ணணும், அடுத்த தலைமுறைக்கு இந்த விசுவாசத்தை ஷேர் பண்ணணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த தலைமுறைக்கும். இப்போ இங்கே இருக்கும் பொழுது உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விசுவாசத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி நீ எல்லா சூழ்நிலையிலும் இப்படி உன்னால் இருக்க முடியுது, சந்தோஷமாக இருக்க முடியுது, சமாதானமாக இருக்க முடியுது, சிரித்த முகத்தோடு எப்படி இருக்க முடியுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் தான். எனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அப்படி சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படி யெகோவா ஈரேன்னு பேர் வச்சிட்டார் ஆண்டவருக்கு. அல்லேலூயா, யெகோவா ஈரேன்னு சொல்லி இப்போ எவ்வளவோ பாடல்களை வந்து பாடுறோம். இந்த பேர் வச்சது யார்? ஆபிரகாம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா, எல்லாம் நல்லதுக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இருந்த இந்த குணாதிசைகள் நமக்கும் இருப்பதாக. ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்போம், நல்ல விசுவாசமாக இருப்போம், கீழ்ப்படிந்து நடப்போம், விசுவாசத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். நிச்சயமாக நம்மை ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தினவர். அல்லேலூயா, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நன்றி. உடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை தொட்டது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, அந்த வார்த்தையை ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அடியனை பலப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அந்த தியானத்தை கர்த்தர் இனிதாக மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு எங்கே சென்றாலும் உமக்கு சாட்சிகளாக இருக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அந்த விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே நீங்கள் வைத்த அந்த விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திர வாய்ப்புகளை
ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் மற்றவர்களுக்கும் ஆண்டவரே சோதர சென்றடைய நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகர் மனம் திரும்ப, ஆண்டவரே அநேகர் உம்மிடத்தில் ஆண்டவரே வர, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தர் நீர் சகலத்தையும் அறிவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம், எந்த பலவீனங்கள் இருந்தாலும் உடைய பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அந்த விசுவாசத்தில் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை உறுதியாய் நிலைத்திருப்பார்களாக ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் விசுவாச வீரர் பட்டியலில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய பேரும் வரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நல்ல ஒரு விசுவாசி அப்படிங்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த பேர் எடுக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அப்படி எங்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நிறைவான பிரசன்னமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் என்றடிக்க தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.